அபுதாபி ட்ரிப்பில் நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து எமிரேட்ஸ் பேலஸ். இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் வந்து பப்ளிக்கு வந்து ஓப்பனில் வந்து பார்க்க விடுறாங்கன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த எமிரேட்ஸ் பேலஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணி ஸ்டே பண்ணுறதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. நம்ம ஊர் காசுக்கு ஒரு நாளைக்கே 75,000 கிட்ட வரும். எமிரேட்ஸ் பேலஸோட கார் பார்க்கிங்லேயே கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து லாபியில் வந்து லிஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா லிஃப்ட்லேருந்து 4th ஃப்ளோர் வந்து பேலஸோட என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸே எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பேலஸு. உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டெப்ஸு அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். பேலஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் வித் கார் பார்க்கிங்கோட. அனைத்து ஐட்டங்களும் ரிசப்ஷன்லேயே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம போய் நின்னாலே அங்கேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு சி வியூலாம் சூப்பராக தெரிஞ்சுது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மைசூர் பேலஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேலஸ்லாம் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி எமிரேட்ஸ் பேலஸ் பார்த்தோன்னா பயங்கரமாக அசந்து போயிட்டேன். அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அப்பா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டும் இருக்குது இல்லையா? எங்கள் அம்மாவும் அப்பாவும் உள்ளே வரும்போதே சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க, எமிரேட்ஸ் பேலஸ் போகிறோம், அப்போ அங்கே உள்ள வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா துபாய் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாஷ்ரூம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே வாஷ்ரூம்லேயே ஒரு விசிட்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அபுதாபியில் இருக்காங்க, இல்லை நீங்கள் அபுதாபி ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எமிரேட்ஸ் பேலஸ் போங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் அக்சஸ் பண்ணி அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வைஃபை ஆல்சோ அங்கே ஃப்ரீ தான். அங்கே போயிட்டு அப்படியே ஹெரிட்டேஜ் வில்லேஜ் போயிருந்தோம். அங்கே க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. ஸோ அது சைட்லேயே உங்களுக்கு பார்க் மாதிரி இருந்தது. அங்கே உட்காந்து எங்களோட லஞ்சை சாப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் புளிசாதம். எங்கே போனாலும் எங்கள் அம்மா புளிசாதம் கட்டிடுவாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கயாக் இருந்தது. அங்கே போகலான்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போட்டிங் போகலான்னு வீட்டில் வந்து அம்மா அப்பா ஐயோ நிறைய போட்டிங் போயாச்சுடி அப்படின்னாங்க. சரி ஓகே போட்டிங் போகல. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அபுதாபி தியேட்டர்னு இருந்தது. அங்கே பேர்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பிஜியோட இருந்தது. அவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்களோட அபுதாபி ட்ரிப் முடிஞ்சது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.